உறவுகள் அனைவருக்கும் எங்களது பாரம்பரிய வழி ஜோதிட குடும்பத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 1/1/2026 ஆண்டுக்கான ராசி பொது பலன் மற்றும் 2026 ஆண்டு நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சியினுடைய பொது பலன் ஆகிய இரண்டையும் உங்களுக்காக எனது சேனல் மூலம் உங்களிடத்தில் கொண்டு வரவிருக்கிறேன். அனைவரும் எதிர்நோக்கி காத்திருங்கள். 2026 ஆண்டு எந்த ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான நன்மை பெயர்க்கக்கூடியதாக இந்த சனிப்பெயர்ச்சி அமையப் போகிறது என்பதை காத்திருந்து கண்டுகளியுங்கள். அதே சமயம் ஒரு பொதுவான விதி, சில பேர் எனக்கு 7 ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சனியை பொறுத்தளவு ஒரு மனிதருக்கு 30 வருடத்திற்கு ஒரு தடவை பெயரக்கூடியவர் தான் இந்த 7.5 சனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொதுவாக மங்குச்சனி, பொங்குச்சனி, மரணச்சனி ஆகிய 3 விதங்களாக எனது முன்னோர்கள் கணிப்பார்கள். அதில் முதல் சுற்று அப்படிங்கிறது மங்குச்சனி, 7.5 சனி, விரயச்சனி. அது இரண்டாவது பொங்குச்சனி. இந்த சனி எந்த விதத்திலும் நன்மை பெயர்க்கக்கூடியதாக அமையும். அதே சமயம் மூன்றாவது சுற்று மரணச்சனி. இந்த மரணச்சனியை வெல்வோர் விதியை வென்றவருக்கு சமம். சரிங்களா? அந்த அளவுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இந்த சனி பெயர்ச்சிங்கிறது 3 விதமாக அமைய பெற்றிருக்கு. பொதுவாக எல்லாரும் பொது பலனா 7.5 அப்படிங்கிறதுனால பயந்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒவ்வொரு வயதை பொறுத்து அவர்களுக்கு அது வித்தியாசப்படும் என்பது எங்களது இந்த சேனல் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறதும் உங்களுடைய ஜாதகத்தின் திசை இருப்பு எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்வினுடைய பொது பலன், முன்னேற்ற பலன் அமையும். ஆதலால் உங்களுடைய ஜாதகத்தை தெளிவாக கணித்து இந்த சனிப்பெயர்ச்சியாக இருக்கட்டும், ராகு பெயர்ச்சியாக இருக்கட்டும், குரு பெயர்ச்சியாக இருக்கட்டும், இவைகள் உங்களுக்கு எந்த அளவிற்கு சாதகமாக அமையுது அல்லது பாதகமாக அமையுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. பொதுவாக ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டுதல். எங்களது வழிகாட்டுதலின் மூலம் நீங்கள் முன்கூட்டியே அதை அறிந்து தெளிந்து ஒவ்வொரு நடைமுறை வழக்கத்தையும் மேற்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய பாரம்பரிய ஜோதிடர்கள் வழி குடும்பத்தின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனது வாட்ஸ்அப் நம்பர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய பொது பலன் எப்படி இருக்கும் என்பதை எங்கள் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். எந்த கருத்து எப்படி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்பது நீங்கள் எங்களிடம் அணுகுமுறையில் நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். மேலும் விவரங்களுக்கு எனது தொலைபேசி அழைப்புதலை தொடர்பு கொள்ளுங்கள். வரக்கூடிய 2026 ஆண்டு ஒரு நன்மை பெயர்க்கக்கூடிய நாளாக அனைவருக்கும் அமைய வேண்டும் என்பது எங்களது வேண்டுகோள். நாங்கள் அதற்காக கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.